மாதனிக்கு என்னவோ போலிருந்தது. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள். என்ன ஆச்சு இவனுக்கு திடீர்னு? டக்குன்னு ஏதோ கோவப்பட்ட மாதிரி இருந்தானே. யோசித்து கொண்டே இருந்தாள். அவன்கிட்ட கேஷுவலாக சொன்ன விஷயத்த தப்பாக புரிஞ்சுண்டானோ? நம்ம சொன்ன விதம் தப்போ? மனது தவித்து கொண்டே இருந்தது. பார்க்க வேண்டாம், பேச வேண்டான்னு சொன்னானே. மனது குழம்பியது. தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் வந்து நிற்பான் பாரு என்று. சிறிது நேரத்தில் தூங்கி போனாள். ஆனால் அடுத்த 2 நாட்கள் சுந்தர் அவள் கண்ணில் படவே இல்லை. 3ஆம் நாள் யாரோ ஒருத்தி, சுந்தரை இன்னைக்கு காலையில் பார்த்த மாதிரி இருக்கே என கேஷுவலாய் சொல்ல, மாதனி எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் அவன் வரவில்லை. மதியம் பைக் ஸ்டாண்டில் தேடினாள். அவன் பைக்கும் கண்ணில் படவில்லை. ச்ச என்று வெறுப்பாய் வந்தது. ஏன் இப்படி பண்றான்? கூடவே கோபமும் வந்தது. மனது ஏதேதோ கற்பனை செய்தது. நிலை கொள்ளாமல் தவித்தது. அந்த வாரம் முழுவதும் மாதனி கண்ணில் அவன் படவில்லை.